எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயல்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பண்டார்நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 2024 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தூய்மையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை ஒன்றிணைப்போம் என்ற தொனிப்பொருளில் கொண்டாடப்பட்டுள்ளது. இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்தபோதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழல் மற்றும் லஞ்சம் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது. 2013 சர்வதேச சுற்றெண்ணில் 79வது இடத்தில் இருந்த இலங்கை 2023 ஆண்டளவில் 115வது இடத்தை பிடித்துள்ளது. எனவே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். வருடா வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொண்டாட்டங்களை நடாத்துவதில் எந்தவித பயனும் இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார். 2021 ஆண்டில் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதுடன் 40 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. 2022 89 வழக்குகளை தாக்கல் செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 45 வழக்குகளை வாபஸ் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படமைக்கான காரணத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகள் ஆகாதது ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார். ஒரு வருடத்தில் 2 கான்ஸ்டபிள்கள், ஒரு கிராம உத்தியோகத்தர் மற்றும் ஒரு எழுதுவிலைஞர் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் சட்டம் சிலந்தி வலையை போன்று செயல்படுவதாக மக்கள் கருதுகின்றனர். மேலும் அந்த வலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன. பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பிச் செல்வதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். இவ்வாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவ்வாறு செய்யாமல் ஆரோக்கியமான நாடொன்றை உருவாக்க முடியாது எனவும் தெரிவித்தார். சட்டத்தை அமல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவதும் நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே இலங்கையை குறைந்த லஞ்சம் பெறும் நாடாக மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் பிரஜைகளின் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பை வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் ஜூரோ திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 15 அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கா, பிரதமரின் செயலாளர் ஜி.பி. சௌத்ரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரத்ன, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி WM இந்தவெல, மேல் நீதிமன்ற நீதிபதியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஜசந்த கோதகுட மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.